evening, students. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. Okay. இந்த டெஸ்ட் டைம் பீரியட்ல பார்த்துட்டீங்களாமா? செகண்ட் யூனிட் டெஸ்ட் பார்த்துட்டீங்களா இல்லையா? Yes, sir. மேக்ஸ் Yes, எப்போ? sir. மேக்ஸ் எப்போ? 4 sir. 4 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 4/8/2021 ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் தரவாக படித்தா போதுமானது. ஓகே, ஓகே. போன கிளாஸில் என்னம்மா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். போன கிளாஸில் என்ன பார்த்தீங்க? ஹோம்ஒர்க் போட்டிங்களா இல்லையா? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஹலோ. Yes, sir. போன கிளாஸ்ல என்ன பார்த்துன்னு சொல்லுமா. போன கிளாஸ்ல என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3.2 பார்த்துட்டு இருந்தோம். 3.2 ரெண்டே விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சொல்லு பார்க்கலாம் என்னன்னு. Cost of function, average cost of function. அதாவது ஒரு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மார்ஜினல் காஸ்ட், அதாவது இறுதிநிலை சார்பு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதாமா? காஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது தமிழ்ல என்ன? செலவு சார்பு கண்டுபிடிக்கிறோம். இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? இது கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் டு வாட்? C/X. இது கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற கேஸ்ல என்ன பார்த்தோம்? R is equal to what? MR என்ன? மார்ஜினல் ரெவென்யூ, அதாவது இறுதிநிலை வருவாய். அப்போ இறுதிநிலை வருவாய் கொடுத்துருப்பாங்கலேருந்து வருவாய் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? P equal to R/X. இது வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்? ஆவரேஜ் ரெவென்யூன்னு சொன்னாலும் ஒன்று தான், விலைன்னு சொன்னாலும் ஒன்று தான், டிமாண்ட் ஃபங்க்ஷன் தேவை சார்புனாலும் ஒன்று தான். புரியுதாம்மா? நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல படித்தது இவ்வளோதாம்மா. இதெல்லாம் பார்த்துருக்குறோமா இல்லையா? Yes, sir. C equal to integral MC dx plus K. AC equal to C/X. R is equal to integral MR dx plus K. So P is nothing but price. பிரைஸ்னாலும் ஒன்று தான், ஆவரேஜ் ரெவென்யூனாலும் ஒன்று தான், விலையினாலும் ஒன்று தான், சராசரி வருவாயினாலும் ஒன்று தான். ஃபார்முலா R/X. இதுதான் பார்த்துருக்கோம். இதில் இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களாமா? Yes, sir. ஹோம்ஒர்க்லாம் பண்ணி போடவே இல்லை. தனியெல்லாம் ஒன்று தனியா இந்த ஹெலனெல்லாம் இப்போ ஹோம்ஒர்க்கு பண்ணுறது இல்லை போல. ஹெலன் Sir. பண்ணி ஏன் போடுறத ஒன்றும் போடுற மாதிரி காணும்? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஓகே, இப்போ இது பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கம்மா, எடுத்துக்காட்டுகள் பாருங்க. அதில் என்னென்ன சம் பண்ணியிருக்கு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு, 3.9 பாரு. 3.9 பண்ணிட்டோமா? Yes, sir. Yes, sir. 3.10. Yes, sir. Next 3.11.
sir. ஆ 11 sir. 3.11. ஆ பண்ணியாச்சா? Yes sir. நெக்ஸ்ட் 3.12 பண்ணியிருக்க மாட்டோம். No sir. 1213 பண்ணியிருக்க மாட்டோம். 14 பண்ணியிருக்க மாட்டோம். இது பாருங்க 16 Yes sir. அடுத்தது 17 No sir. 18 ஓகே 18 No sir. நெக்ஸ்ட் 19 பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டா? 19 sir. பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் 20 21 22 23 24 எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். 25 பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டா? Yes sir. Sir. ஓகே 26 பண்ணல. அவ்வளோதாம்மா. ஸோ இதில் பாருங்க, இதை திருப்பி நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இவ்வளோதாம்மா. அப்புறம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்னைக்கு கிளாஸில் சொல்ல போகிறோம். C equal to integral MC dx plus K, AC equal to C by X, R equal to integral MR dx plus K, P equal to R by X plus AR. அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ சம் நம்பர் 3.25 பாருங்கம்மா, அதை ரீட் பண்ணுங்கம்மா. எக்ஸாம்பிள் 3.25. When the elasticity function is x by x minus 2, find the function when x equal to x and y is equal to 3. ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஃபங்க்ஷன். அப்போ லாஸ்ட் இயர் அதுக்கு சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் தெரியல. ஈட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2. நெகிழ்ச்சி சார்பு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நெகிழ்ச்சி சார்புன்னு கொடுத்துருக்காங்களா? புக்கை ரெடியாக வைங்க. கொடுத்துருக்காங்களாமா? ஹலோ, நெகிழ்ச்சி சார்புன்னு கொடுத்துருக்காங்களா? Yes sir. ஸோ இதில் x equal to 6 and y equal to 16. இப்போ நம்ம வந்து நெகிழ்ச்சிக்கான ஃபார்முலா வந்து லாஸ்ட் இயர் படிச்சிருக்கிறோம், அதை வந்து நம்ம தெரியணும். x by y dy by dx, இதுதான் நம்ம லாஸ்ட் இயர் படித்தது. நெகிழ்ச்சிக்கான ஃபார்முலா x by y dy by dx அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் நம்ம படித்த ஃபார்முலா. இது பேர் என்ன சொன்ன சொல்லுங்க? தமிழ்ல நெகிழ்ச்சி சார்பு சொல்லலாம், இங்கிலீஷ்ல என்ன சொன்னா? எலாஸ்டிசிட்டி ஃபங்க்ஷன், நெகிழ்ச்சி சார்பு. கேக்குதாமா? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ சொல்லுங்க, என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ x by y dy by dx equal to x by x minus 2. இதுல வந்து எது கேன்சல் ஆகும்னு பாருங்க. இதுல எது கேன்சல் ஆகும்? இதுல எது கேன்சல் ஆகும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கேக்குதா? சொல்லுங்க, இதுல எது கேன்சல் ஆகும்னு கேட்டேன். x by y dy by dx equal to x by x minus 2 இருக்குதுல, இதுல எது கேன்சல் ஆகும்?
பாருங்க ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே மேலே இருக்கணும். தொகுதியில் நியூமரேட்டர்ல இருந்துன்னா கேன்சல் ஆகும், அல்லது ரெண்டுமே டினாமினேட்டர்ல இருந்தா கேன்சல் ஆகும். அப்போ பாருங்க எது கேன்சல் ஆகும்? எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்குன்னு பாருங்க. இது ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னு போட்டுக்கலாம். 1/y dy by dx equal to 1/x minus 2 இதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க y எல்லாம் ஒரு சைடு இருக்கணும். dy எங்க இருக்குதோ அங்கதான் y டைம் இருக்கணும். dy எங்க இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா? dy எங்க இருக்கு? ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்பதான் dy இந்த y டைம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த dx இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன கொண்டு வந்தா dx into 1 dx by x minus 2. இப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஏன் இன்டகிரேட் பண்ணணும்? லாஸ்ட் இயர் நம்ம என்ன படிச்சோம்? லாஸ்ட் இயர் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? லாஸ்ட் இயர் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப நெகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் பண்ணிட்டு பேசு. நீ வீட்டில் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க கேட்டுருக்குது. யார் அது? Who is that? இப்போ சொல்லுங்க, இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கம்மா. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு சைடு நம்ம இன்டகிரேட் பண்றோம், கரெக்ட். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க. இது நீங்க படிச்ச ஃபார்முலா மட்டும்தான் இப்ப கேட்டிருக்கிற, புதுசா நான் ஒன்றும் கேட்கல. வாட் இஸ் dy by y க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. dy by y நால ஒண்ணுதான், இதனால ஒண்ணுதான். சொல்லுங்க ஃபார்முலா சொல்லுங்க. 1/y dy என்ன ஃபார்முலா? ஃபார்முலா சொல்லுங்க. 1/y dy க்கு ஃபார்முலா என்ன படிச்சோமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? தனுஷ் இருக்கானா? தனுஷ், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சுமா தனுஷ்? சொல்லு. 1/x dx க்கு என்னன்னு படிச்சோம்? சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல சொல்லுங்க. 1/x dx ஃபார்முலா படிச்சோமா? அவ்வளவு இவ்வளவு நேரமாமா? இவ்வளவு நேரம் பாரு. அப்ப அதே மாதிரி இங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். log of இங்க என்ன இருக்குது? x க்கு பதிலா y. மாடுலஸ். ஆமா, மாடுலஸ் வேண்டாம், இங்க வெறும் இது மட்டும் சொன்னா போதும், log y. அதே மாதிரி இங்க என்ன வர சொல்லு, ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வர சொல்லுங்க? 1/x minus 2. 1/x minus 2 என்ன வரும்? log of x minus 2 பிளஸ் இங்க வந்து k ன்னு வரும். எல்லாமே log இருக்கறனால log k ன்னு போடுறோம். நல்லா கவனி. 1/y னா இங்க போட்டுருக்கோம் பாருங்க. 1/x னா நம்ம log x ன்னு சொல்றோம். இங்க மாடுலஸ் மட்டும் போட வேண்டாம். log y, இங்க log x minus 2. இங்க வந்து நம்ம k ன்னு போடணும். அதுக்கு பதிலா ஏன் log k போடுறோம்? ரெண்டுமே log இருக்கறனால log k போடுறோம். அடுத்து பாருங்க, log y equal to ரெண்டு கம்பைன் பண்ணுங்க. இங்க ரெண்டு என்ன இருக்குது? பிளஸ் இருக்குது. பிளஸ் இருந்து என்ன ஆகும்னா ப்ராடக்ட் வரும். ஸோ log of x minus 2 into k. x minus 2 into k. அப்ப என்ன ஆகும்? அப்ப சொல்லுங்க, ரெண்டு சைடு log கேன்சல் பண்ணிருங்க. y equal to x minus 2 into k. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அதை அப்ளை பண்ணுங்க. what is x, what is y? X is equal to 6 sir, y is equal to 16 sir. Substitute பண்ணுங்க இதுல. 16 equal to 6 minus 2 into k. What is 6 minus 2? 4. அடுத்த ஸ்டெப்ல சொல்லுங்க. 4k equal to 16. K equal to what?
K equal to what? 4 sir. 4 sir. 4. இப்போ K வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So what is y equal to? X minus 2 into K. K க்கு பதிலா 4. So what is y equal to? 4 into x. 4x. 4x sir. 4 into 2. X sir. இப்போ again கவனிங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. again கவனிங்க. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எலாஸ்டிசிட்டி நெகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. நெகிழ்ச்சிக்கான சிம்பல் வந்து ஈட்டா, போன வருஷம் படிச்சது மறந்துருக்கலாம். ஆனா ஃபார்முலா என்ன? x by y dy by dx. அப்ப இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x by y dy by dx equal to x by x minus 2. அப்ப இது ரெண்டு என்ன ஆயிருமா? கேன்சல் ஆயிருது. மிச்சம் என்ன இருக்குது? 1 by y dy by dx equal to 1 by x minus 2. இப்ப ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஏன் இன்டகிரேட் பண்றோம்? லாஸ்ட் இயர் என்ன கொடுத்திருப்பாங்க? டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நம்ம எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ எலாஸ்டிசிட்டில இருந்து நம்ம ஆப்போசிட்டா பண்றோம். சோ இப்போ சொல்லுங்க, இதை இன்டகிரேட் பண்ணோம்னா 1 by y க்கு என்ன ஃபார்முலா? 1 by x னா log x ங்கற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு log y, இதுக்கு log x minus 2. இங்க ஏன் log k ன்னு போடுறோம்? ரெண்டுமே log இருந்தா நம்ம log k ன்னு போடுறோம். இல்லாட்டி k ன்னு போட்டா போதும். இப்போ logல வந்து பிளஸ் வந்துனா ப்ராடக்ட் ஆயிடும், பெருக்கல் ஆயிடும். அதை போட்டுருக்கோம். இப்போ ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிருங்க, லாக கேன்சல் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகுது? y equal to x minus 2 into k ன்னு வருது. இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. பண்ணா என்ன கிடைக்கும்? k கிடைக்கும். x equal to 6, y equal to 16. அப்போ 16 equal to 6 minus 2 into k, 4k equal to 16. அப்ப k என்னாச்சு? 4 ன்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த சமன்பாட்டுல, இந்த ஈக்குவேஷன்ல k க்கு பதிலா 4 ன்னு போடணும். அப்போ y equal to என்ன வருது? x minus 2 into 4. 4 மல்டிப்ளை பண்ணுங்க, பெருக்குங்க. 4 into x, 4x. 4 into 2 என்னது? 4 into 8. புரியுதாமா? இப்போ புரியுதா இல்லையா? Yes sir. இதே மாதிரி இன்னொரு சம் போட்டா உங்களுக்கு புரியும். exercise 3.2 ல third sum பாருங்க. third sum exercise 3.2 third sum. one of you read the problem. யார் ரீட் பண்றது? யார் ரீட் பண்றது? The elasticity of demand with respect to price for a commodity is given by 4 minus x by x, where p is the price when demand is x. Find the demand function when price is 4 and the demand is 2. Also find the revenue function. Okay. நல்லா கவனிங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க கொடுத்திருக்கிறது என்ன? நல்லா கவனிங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். தமிழ் என்ன? தேவை. தேவை. சம் வச்சிருக்கே இல்லையா? எடுத்து வையா ரெடியா? 3.2 ல தேர்ட் சம் எடுத்து வச்சிருக்கியா? அங்க என்ன கொடுத்திருக்காங்க? தமிழ் மீடியத்துல தேவை நெகிழ்ச்சின்னு கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களா இல்லையா? Yes sir. அப்போ அதுக்கான நோட்டேஷன் இப்ப சொல்ற மாதிரி தான். நீங்க போன வருஷம் பார்த்தது இப்பதான் பாக்குறீங்க. ஈட்டா, அங்க போன சம்க்கு ஈட்டான்னு சொன்னோம். அது வந்து நெகிழ்ச்சி. அது வந்து வெறும் எலாஸ்டிசிட்டி. இங்க வந்து எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அப்படின்னா ஈட்டா டி. இதுக்கான ஃபார்முலா பாருங்க. போன ஃபார்முலா என்ன சொன்னீங்க? போன ஃபார்முலா ரெண்டு ஒண்ணுதாமா. இப்படி சொல்லியிருப்பீங்க போன டைம். x by y dy by dx சொல்லுவீங்க.
எக்ஸுங்கிற இடத்துல இது வந்துருச்சு. ஸோ பி பை எக்ஸ் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். ஆனால் மைனஸ் சைன் வரும். ஆனால் என்ன சைன் வரும்? மைனஸ் சைன் வரும். அப்போ ஈட்டா டி போன வருஷம் படிச்சு ஞாபகம் வருதான்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சோமான்னு பாருங்க. ஈட்டா டி ஈக்குவல் டு மைனஸ் பி பை எக்ஸ் டிஎக்ஸ் பை டிபி. மைனஸ் இங்கே எக்ஸ்ட்ரா வரும், அங்கே மைனஸ் வராது. சரி, இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுதாமா? டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூ கேட்டிருக்காங்களாமா? Yes, sir. ரெவென்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. நம்ம இருந்து ஒன்றும் இல்லாமல் பி கண்டுபிடிக்க போகிறோமா? பி எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. சொல்லுங்க, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? ஈட்டா டி ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. 4 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஈட்டா டிக்கான ஃபார்முலா என்ன? அது எழுதுவோம். மைனஸ் பி பை எக்ஸ் டிஎக்ஸ் பை டிபி ஈக்குவல் டு வாட்? 4 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க. நியூமரேட்டர் நியூமரேட்டர், டினாமினேட்டர் டினாமினேட்டர் பாருங்க, ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. எது கேன்சல் ஆகுது? எதுமா கேன்சல் ஆகுது? Denominator x, sir. எக்ஸ் கேன்சல் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த dx எங்க இருக்குதோ அங்கதான் எக்ஸ் டைம் எல்லாம் கொண்டு வரோம். இந்த எக்ஸ் டைம் அப்படியே இங்க கொண்டு வந்தது. அப்ப இங்க வந்து என்ன ஆகும்? dx பை அங்க நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க டினாமினேட்டர் போறோம். 4 மைனஸ் எக்ஸ், இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. மீதி இங்க என்ன வரும் பாருங்க. மிச்சம் எல்லாம் இந்த சைடு கொண்டு வா. வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? பி பை டிபின்னு இருக்குதா? இங்க பாருங்க, பி பை டிபி இங்க வந்து என்ன ஆகும்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோ. இருக்கா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிரு. இதுக்குள்ள கொண்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும். 4 plus x. இல்லம்மா, அதாவது பிளஸ் 4ங்கிறது மைனஸ் 4 ஆகுமா, மைனஸ் எக்ஸ்ங்கிறது பிளஸ் எக்ஸ் ஆகுமா? கரெக்டாக இங்கே பாருமா, தெரியாடி கவனிங்க. 4 மைனஸ் எக்ஸ் வெளியே இருக்கு. ஸோ மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்போ என்ன ஆகுதுமாப்பா? எக்ஸ் மைனஸ் 4 ஆகுதா இல்லையா? எக்ஸ் மைனஸ் 4 ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஆகுதா? Yes, sir. அப்போ இங்கே என்ன போடணும்? எக்ஸ் மைனஸ் 4, இங்கே டிபி பை பி. நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு புதுசு. மைனஸ் பி பை எக்ஸ் டிஎக்ஸ் பை டிபி என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கோ. எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் எல்லாம் இந்த சைடு வச்சுக்கோ. டிஎக்ஸ் பை இது இங்கே கொண்டு வா, 4 மைனஸ் எக்ஸ். இங்கே இது இந்த பி பை டிபி இங்கே வந்தால் டிபி பை பி. இப்போ அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் குறி மாறும். மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் 4ங்கிறது மைனஸ் 4 ஆகும். இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, தொகை கண்டுபிடிங்க. இதுக்கு ஃபார்முலா சொல்லுன்னு பார்க்கலாம். சில பேர் மட்டும்தான் பேசுறாங்க. பிரதீபா இருக்கியா? இல்லையா? சோஃபியா? Sir, ஃபார்முலா சொல்லு. log of x minus log of x minus 4, sir. அவ்வளவுதாம்மா. log of x minus 4. இதுக்கு என்னமா வரும்? Log of p. p, sir. எல்லாமே log இருக்கிறதுனால log n போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. log of x minus 4 equal to logல இங்க ப்ராடக்ட் இங்க என்ன வந்திருக்குது? பிளஸ் வந்திருக்குது. பிளஸ் வந்தா என்ன வரும்னு நான் சொன்னேன், ப்ராடக்ட். அவ்வளவுதாம்மா. அதாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்குமா, log m plus log n equal to log of mn. இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன ஆகும்னு தெரியுதா? பிளஸ் இருந்தா ப்ராடக்ட் வரும். சப்போஸ் இங்க மைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், log m minus log n அப்படி வருதுன்னா இங்க என்ன வருதுன்னா டிவிஷன் வரும், log of m by n. இப்ப புரிஞ்சிருக்குமா? இப்ப log ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிருமா. அப்ப என்ன வரும்? x minus 4 equal to what? pk. x minus 4 equal to pk. இப்ப என்ன கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பிரைஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க?
4 sir. P equal to 4. Correct. Price வந்து 4. Demand என்ன? X. Demand na X. X equal to what? Sir. X equal to 2. Demand na தமிழ் என்னமா? தேவை. தமிழ் என்ன? தேவை. இதுல போடுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். X க்கு பதிலா 2 போடு. 2 minus 4 equal to P is 4. 4K. So what is 4K? சொல்லுமா? Minus 2 sir. 4K equal to minus 2. K equal to what? Minus 2 by 4 equal to what? Minus 1 by 2. minus 1 by 2. அதை வந்து இதுல போடுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு? X minus 4 எதுல போடணும்? இதுல போடணும். X minus 4 equal to BK. B into minus 1 by 2. இப்ப என்ன ஆகும்? P into minus 1 minus P. இது ரெண்டால பெருக்குங்க. என்ன வரும்? Minus P equal to 2 into X, 2X minus 8. இப்போ எனக்கு தேவை பிளஸ் P தான் வேணும். பிளஸ் P னா குறிய மாத்திரை ரெண்டு சைடு. குறிய மாத்திரை என்ன ஆகும்? சொல்லுங்க. Minus 2x plus 8 sir. Yes, very good. Or I can write this as அப்படியே விட்டுருமே, வேணாமே. இதாமா Pங்கிறதாமா டிமாண்ட் ஃபங்க்ஷன். அவன் கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்கானு. Find the demand function. Demand function is nothing but price. கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ரெவென்யூ கேட்டிருக்காங்க. ரெவென்யூக்கு ஃபார்முலா சொல்லுங்க. ஆருக்கு ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். தனுஷ் இருக்கியா? தனுஷ் Sir. ஆருக்கு ஃபார்முலா சொல்லு. ரெவென்யூ வருவாய்க்கு என்ன ஃபார்முலான்னு சொன்ன அன்னைக்கு நானு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இல்லையா? வருவாய்க்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஒரு ப்ராடக்டோட விலை வந்து ஒரு 10 ரூபீஸ்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். அல்லது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம், ஒரு பேனாவோட விலை 10 ரூபீஸ்ப்பா, 2 பேனா இருக்குதுப்பா, சேல் பண்ணா உனக்கு என்னப்பா வருவாய் கிடைக்கும்? என்னப்பா கிடைக்கும் வருவாய்? சொல்லு தனுஷ். ஒரு பேனாவோட விலை 10 ரூபா, 2 பேனா இருக்குது, அதை விற்கிறீங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும்? சொல்லு தனுஷ். அபிஷேக் இருக்கியா? இல்ல. சுஜா இருக்கியா? சுஜா 12C. சுஜா இருக்கியா? சுஜித்ரா இல்ல. பிருந்தா இருக்கியா? பிருந்தா இஸ் நாட் ஹியர். அபூபக்கர் Sir. சொல்லு பார்க்கலாம். ரெவென்யூங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பிரைஸ் வந்து 10 ரூபீஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்டோட பிரைஸ். எக்ஸுங்கிறது டிமாண்ட், அதாவது எத்தனை பேனா அப்படின்னா 2 இருக்கு. அப்போ வாட் இஸ் த இன்கம்? வாட் இஸ் த ரெவென்யூ? ரெவென்யூ எவ்வளவு? ரெவென்யூக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. P is X sir. அப்பா இவ்வளவு நேரம் ஆகுது. ஸோ ரெவென்யூங்கிறது என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சதில்லப்பா. ஒரு பேனாவோட விலை 10 ரூபீஸ், 2 பேனா இருக்குது, அப்ப என்ன வருவாய் வரும்? இன்கம் வரும்னா 10 into 2 20. இப்போ 20ங்கிறது என்ன சொல்ற? P into X தானே. இதுக்கு இவ்வளவு நேரமா ஒன்னும் படிக்கிறது கிடையாது. டீச்சர்ஸ் தான் கத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. R equal to PX. இப்ப சொல்லு. R equal to what is P? என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Minus 2x plus 8. 8. வெளியே X இருக்குது.
அப்ப r equal to what? minus 2x into x. என்ன வரும்? Minus 2x square, minus sir. 2x square plus plus 8x. 8 into x. 8x, sir. அவ்வளவுதாம்மா. புரியுதாம்மா? Yes, sir. அப்போ இந்த ரெண்டு சம் என்னென்ன பார்த்த ஞாபகம் இருக்காமா? ஈட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அடுத்தது ஈட்டா டி எலாஸ்டிக் டிமாண்ட் தேவை நெகிழ்ச்சி மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அந்த இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கோனோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவும் ரெண்டு ஒன்று தாம்மா. minus p by x dx by dp எல்லாம் ஒன்று தான், எல்லாமே சேம் தாம்மா. ஓகே, ஸோ உங்களுக்கு அதே மாதிரி சம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஓகேம்மா, இது உங்களுக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சா போதுமானது. நெக்ஸ்ட் இந்த 14 சம் வாங்கம்மா. சம் நம்பர் 14 வாங்க. சம் நம்பர் 14 அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். Marginal cost of production of a firm is given by C of x is equal to 5 plus 0.13x. The marginal revenue is given by R and the fixed cost is 120. Find the profit function. ஓகே, படிக்கும்போது என்ன படிச்சா? சி டேஷ் மாதிரி சி கிடையாது, சி டேஷ். Yes, sir. ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு வாட் சொல்லுங்க? ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். அதாவது லாபம் அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். லாபம் என்பது வருவாய் மைனஸ் என்ன? செலவு. இந்த மாதிரி பார்த்துருக்குறோமா? சரி, இப்போ ப்ராஃபிட் இஸ் ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். லாபம் என்பது வருவாய் மைனஸ் செலவு. இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? செலவு கொடுத்துருக்காங்க பாருங்க. சி டேஷ் ஆஃப் எக்ஸ்னாலும் என்னமோ வேற நினச்சிக்காங்க. சி டேஷ்னாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான், எம்சினாலும் ஒன்று தான். ஸோ எம்சி ஈக்குவல் டு வாட்? 5 பிளஸ் 0.13x. இப்போ நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேத்தெல்லாம் படிச்சீங்க இல்லையா? சீக்கான ஃபார்முலா சொல்லுங்க. சீக்கு ஃபார்முலா சொல்லுங்கம்மா. MC dx plus k, sir. அவ்வளவுதான். What is MC? 5 plus 0.13x dx plus k. நரேந்திர குமார் இருக்கியா? நரேந்திர குமார் இல்ல. சந்தோஷ், சந்தோஷ் இருக்கியா? சந்தோஷ் எல்லாம் வர்றதே இல்ல. ஓகே, காட்வின் ஃபெனிக்ஸ், காட்வின் இல்ல. சிவசங்கர் இல்ல. ரஞ்சினி Sir. இருக்கியா?
Yes, sir. சொல்லு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் சொல்லு. 5 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? 5x, sir. வெரி குட். 0.13 ன்னு இருக்குது. x இன் அடுக்கு 1 இருக்குது. இதை இன்டகிரேட் பண்ணா X square by 2, sir. வெரி குட். பிளஸ் k. இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபிக்ஸட் காஸ்ட் 120 கொடுத்துருக்கானா? நிலையான செலவு 120 கொடுத்துருக்கானா இல்லையா? Yes, sir. நிலையான செலவு 120 கொடுத்தா நீங்க ஒண்ணுமே கிடையாதுமா. அதாவது x வந்து 0வா இருக்கும்போது c வந்து 120 அர்த்தமா. இதமா மீனிங். அப்ப இங்க போட்டு பாருமா. c = எங்க x இருக்காங்கல 0 போடு. ஃபர்ஸ்ட் ஒன்ல x இருக்குது 0 ஆயிரும். செகண்ட் ஒன்ல x இருக்குது 0 ஆயிரும். பிளஸ் k. அப்ப c க்கு பதிலா வேல்யூ போட்டுக்க 120. அப்பல இருந்து என்ன கிடைக்குது? k = 120. அப்ப c என்ன ஆகும்? 5x plus 0.13 x square by 2 plus k. K is what? 120, sir. அவ்வளவுதான். c கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுடைய எய்மே என்னன்னு பாருங்க. போன இதுல பாருங்க. லாபம் என்பது வருவாய் மைனஸ் செலவு. எனக்கு தேவை இதுதான். r minus c. அதுல c கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? c கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் r கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. r dash of x. r டேஷ்னாலும் ஒண்ணுதான், mrனாலும் ஒண்ணுதான். mr என்ன? மார்ஜினல் ரெவென்யூ, இறுதிநிலை வருவாய் 18 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. r-க்கு Integral mr dx plus k. ஸ்னேகா இருக்கியா? ஸ்னேகா present or absent? Yes, sir. இருக்கியா? சொல்லு பார்க்கலாம். r = mr அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? 18. பெரு 18 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 18x 18 dx plus k. இப்போ ஸ்னேகா சொல்லு பார்க்கலாம். அந்த 18 வந்து தொகை கண்டுபிடிச்சா என்ன வரும்? சொல்லு. 18x, sir. கரெக்ட். பிளஸ் k. இப்போ r வரும்போது k கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை சொன்னேன். அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. when x is equal to 0, r equal to 0. ஏன் x equal to 0? rங்கிறது பாருங்க. rங்கிறது p into x. xல என்ன அர்த்தம்? எத்தனை பொருள் விற்கிறேன்னு அர்த்தம். xல வந்து பொருளை விற்கல அப்படின்னு சொன்னா, xங்கிறது இல்லைன்னு சொன்னா, அப்ப r என்ன ஆகும் சொல்லுங்க. r p into 0 என்ன ஆகும்? 0. எல்லாமே வாட் இஸ் வாட்னு புரிஞ்சுக்கோங்க. சும்மா போடுறது இல்லை. வேணும் x 0 வந்து r 0 ஆகுது. என்ன காரணம்? சைடில் எழுதிட்டேன் நான். இப்போ சொல்லுங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. rக்கு வந்து 0 போடுங்க. xக்கு 0 போடுறது 0 ஆயிரும். பிளஸ் k. அப்போ இது என்ன கிடைக்குது? k = 0ன்னு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்? r is equal to 18 into x. 18x plus 0. 18x ன்னு போட்டுக்கலாமா? 18x. அவ்வளவுதான். இப்போ சொல்லுங்க. what is the profit? லாபம். p equal to what? r minus c. r என்ன? 18x. 18x. c என்னமா? 5x. c என்ன சொல்லுங்க. 5x plus 0.13 x square by 2 plus 120. plus 120. Now you remove the bracket. 18x. இது ரிமூவ் பண்ண எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். minus 5x minus 0.13 x square by 2 minus 120. எது ரெண்ட நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்? சுருக்க முடியும். இது ரெண்டு பாருங்க.
18x ல 5x போனா எவ்வளவு 13x. 18x. இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம் 0.13 x square by 2 minus 120. அவ்வளவுதாம்மா. Are you able to follow this? Yes, sir. So இந்த சம்ல என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதாமா? R தனியா கண்டுபிடிச்சிருக்கோம், C தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். நேத்து பண்ணன சம் தான். After finding that profit கண்டுபிடிச்சிருக்கோம். Profit அப்படிங்கிறது R minus C. R minus C. இதே மாதிரி ஒரு சம் இருக்கான்னு பாருங்க. எங்க இருக்கு? Find out. இந்த இதுக்கு வாங்கம்மா 3.18 வாங்கம்மா. எக்ஸாம்பிள் 3.18 வாங்க. அதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். 3.18 marginal cost and marginal revenue are given by C tax x is equal to 50 plus x by 50 and R is equal to 60. The fixed cost is rupees 200. Determine the maximum profit. அதே மாதிரி சம் இருக்கு. இதுல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கு. முதல்ல ப்ராஃபிட் போடுவோம் நம்ம. செகண்ட் பார்ட் வேண்டாம். முதல்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது இதே மாதிரி தானே. இந்த சம்ல என்ன பண்ண அதே மாதிரி தானே. சரி அது மாதிரி தான்மா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.18 ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் தனியாக சொல்றேன் நான். வாட் இஸ் கிவன்? C dash of x. C dash of x க்கு இன்னொரு பேர் என்ன? சொல்லுங்க. MC. Very good. 50 plus x by 50. சரி, அப்போ ஃபார்முலா என்ன? C equal to integral MC dx plus K. C கான MCங்கிறது என்ன? 50 plus x by 50 dx plus K. C equal to next பாருங்க. next ஆன்சர் சொல்லுவாங்க பாருங்க. 12B. பரமேஸ்வரி இருக்கியா? இருக்கியாமா? absent. கௌசல்யா இருக்கியா? கௌசல்யா இல்ல. கீர்த்திகாங்கிற பொண்ணு இருக்காமா? இல்ல அவள் செல் இல்லையா? கீர்த்திகா சார் இருக்கேன் சார். யாரு? கீர்த்திகா சார். கீர்த்திகா சொல்லு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் சொல்லு. 50 க்கு 50x சார். 50x. நெக்ஸ்ட் இதுக்கு சொல்லு பார்க்கலாம். x by 50. ஒரே நிமிஷம் சார். வெரி x வந்து என்னமா? அது பார்த்து சொல்லுமா. வெரி x வந்து என்னமா போடுவோம்? x ஸ்கொயர். x ஸ்கொயர் பை 2 போடுவோமாமா? அதே மாதிரி இங்க சொல்லு பார்க்கலாம். x ஸ்கொயர் பை 2 போடுவோம். ஆல்ரெடி ஒரு 50 இருக்குது. அது அப்படியே போட்டுக்கோ. கரெக்ட்டா? எஸ் சார். அவ்வளவுதான்மா. பிளஸ் k. அப்ப என்ன வருது? C equal to 50x plus x square by 2 into 50 எவ்வளவுமா? 100 sir.
plus sir. k. ஓகே, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கம்மா? ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 200 கொடுத்துருக்காங்களாமா? அப்ப என்னமா இருக்கும்? போன சம்ல என்ன பண்ண அதே மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். When x is equal to 0, equal to 0, C is equal to 100. 200. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 200 equal to எங்கெங்க x இருக்குங்க 0 போடு. First one 0, next one 0, k. That implies 200 equal to what? K. அப்ப c equal to என்ன வருமா? 50x plus x squared by 100 plus 200. இதாம்மா cங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கம்மா, r dash of x என்னம்மா கொடுத்துருக்குறாங்க? போன சம் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. r dash of x equal to 60. இதுக்கு ஒரு நேம் என்ன சொன்னா? mr. So what is r is equal to? இப்போ சொல்லுங்க. r is equal to integral mr into dx plus k. mr க்கு என்ன mr கொடுத்துருக்காங்க? 60. அப்ப என்ன வருமா? பிரதீபா, பிரதீபா கே ஆப்சென்டா? பிரதீபா absent. Okay, r is equal to இது என்ன வருமா? 60 க்கு 60x plus k. இது வந்து r க்கு நான் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டே இருக்கேன் நானு. when x is equal to 0, r is equal to 0. அப்ப இதுல போடு 0 equal to x க்கு பதிலா 0 போடு. 0 plus k. அப்ப k என்ன ஆகுது? 0. அப்ப என்ன உங்களுக்கு கிடைக்கும்? What is r is equal to? 60x. 60x plus 0 னா 60x தான் வரும். இப்போ சொல்லுங்க, this is 2. What is p equal to? r minus c. What is r? 60x. c என்ன? 50x plus x squared by 100 plus x 200. squared by 100 plus 200. அப்போ p அப்படிங்கிறது 60x, எல்லாத்தையும் bracket remove பண்ணு, minus 50x minus into plus minus x squared by 100 minus into plus minus 200. தனுஷ் இதை சுருக்கி சொல்லு பார்க்கலாம். சொல்லு தனுஷ். Yes, sir. சொல்லு. அதை சுருக்கி சொல்லு பார்க்கலாம். ம் 10x, 60x ல 50x போனா 10x, sir. 10x. மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். x squared by 100 minus 200. ஓகேவா? Yes, sir. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சுதா? ஆமா, இன்டெகிரல். ஆமா, அதாவது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்குன்னு தெரியுதாமா? p profit equal to revenue minus cost. இது ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. சரியா? அப்புறம் என்ன யூஸ் பண்ணோம்?
ஓகே, இந்த இது என்னப்பா, இதர கணக்குகள் எடுங்க. மிஸ்லேனியஸ் சார் இந்த சம்ல மீப்பெரு லாபம் கேட்டிருக்காங்க. மீப்பெரு லாபம் தனியா போடுறேன். அது உங்களுக்கு ஏற்கனவே இன்னும் நல்லா சரியா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மீப்பெரு லாபங்கிறது போன வருஷம் நம்ம படிச்சோம்லமா, போன வருஷம் படிச்ச வகையீட்டை பயன்படுத்தணும். இப்போ தொகை கண்டுபிடிச்சு நம்ம இதுவரை கொண்டு வந்திருக்கிறோம், கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, வகைப்படுத்த நான் சொல்றேன். முதல்ல இது புரிஞ்சுதான்னு பார்க்குறேன், அப்புறம் சொல்றேன், சரியா? அதே மாதிரி சொன்னதுனால இதை கொண்டு வந்தேன். இது புரியுதா இல்லையா? அடுத்து இது எடுங்கம்மா, அதாவது இதர கணக்குகள் எடுங்க. மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? Yes, sir. அதுல சம் நம்பர் 5 பாருங்க. சம் நம்பர் 5. சம் நம்பர் 5 என்ன? ரீட் பண்ணு பார்க்கலாம். தனியா ரீட் பண்ணு. ஒரு நிறுவனத்தின் இறுதிநிலை செலவு சார்பு C' x = 20 + x / 20, இறுதிநிலை வருவாய் சார்பு R' x = 30 மற்றும் மாறா செலவு 100 எனில் லாப சார்பை காண்க. இது நம்ம போடக்கூடிய அதே மாடல்ல தேர்ட் சம் இது. ஏன்னா மெதுவாகவே சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா சில பேருக்கெல்லாம் புரியல, அதனால திரும்பி நான் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. இப்போ C' வந்து என்னன்னு சொல்லணும். C' is nothing but what? MC, sir. MC equal to what? 20 plus x by 20. Okay, therefore your C equal to what? Integral MC dx plus k. வேகமா சொல்லணும், ரெண்டு சம் போட்டாச்சு. அப்போ what is MC? 20 plus x by 20 dx okay. அப்ப C equal to பாருங்க, ஸ்ரீரஞ்சனி இருக்கியாமா? வெயிட் ஸ்ரீரஞ்சனி of 12C present or absent? இல்லையா? இல்லைன்னா absent தான். சங்கீதா இருக்கியாமா? 12C இல்ல. காவிஸ் சங்கீதா present? ஓகே. காவியஸ்ரீ இருக்கியா? இல்ல. சுபஸ்ரீ இல்ல. சரி, இருக்கிறவங்க சொல்லுங்க. 20க்கு என்ன? 20x. இதுக்கு என்ன சொன்ன? போன சம் சொன்ன f²/2 into 20 plus k. So that is equal to C equal to 20x plus x²/40 plus k. வேற ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ when x is equal to 0, C equal to what? 100. That implies 100 equal to first x இருக்குது 0, second x இருக்குது 0 plus k. K = 100. அவ்வளவுதான். K equal to 100. So C equal to what? 20x plus x²/40 plus 100. This is equation number 1. Next, கொடுத்துருக்காங்க பாருங்க, R dash of x. What is the another name for R dash of x? MR equal to 20. அப்போ formula R is equal to what? Integral MR into dx plus k. அப்போ R equal to MR 20 into dx plus k. 30, sir. என்னம்மா 30 அம்மா? அப்போ R is equal to 30க்கு என்ன வருமா?
30x sir. plus k. Revenue வந்தாலே நான் ஒரு condition சொன்னேன். 0 sir. When x is equal to 0, r is equal to 0. எந்த பொருளுமே விற்காத போது revenue வருவாய் 0. அப்ப 0 equal to x பதிலா 0 போடுங்க. 0 plus k. That implies k equal to what? 0. அப்ப r is equal to what? 30x. 13x. This is 1 and this is 2. So சொல்லுங்க, what is the profit? Profit na லாபம் r minus c. r என்ன? 30x. 30x. c என்ன? c சொல்லுங்க. 20x 20x plus x square by 40 x square by 40 plus 100. plus 100. அப்போ 30x. Remove the bracket. எல்லாத்துக்கும் sign change ஆகும். குறி மாறும். 40 minus 100. இப்போ தனுஷ் சொல்லுவான் பாருங்க. தனுஷ் இத சுருக்கி சொல்றா. Yes, sir. சொல்லு. 10x, sir. 10x கரெக்டா சொல்லிட்டு அவ்வளவுதான். மிச்சத்தை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதா. இவ்வளவுதானே? So this is the third problem. ஒரே மாடல்ல ஹோம்வொர்க் கொடுத்தாலும் சில பேர் மட்டும்தான் போடுறாங்க. நிறைய பேர் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. அதனால நானே போட்டுட்டேன். நான் என்னோட கடமை செஞ்சிடறேன். நீ உன்னோட கடமை செய்யாத. சரியா? சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு நான் பார்க்குறேன். நான் இது புரிஞ்சுதா இல்லையாமா? Yes sir. Yes sir. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல உங்களுக்கு என்னென்னலாம் புரியுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். 3.2 சொல்லிட்டேன். 3.3 கம்ப்ளீட்டாகவே நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். 3.3ங்கிறது என்னது? சிஎஸ்பிஎஸ் சொன்னமே இல்லையா? சிஎஸ்பிஎஸ் ஒரு சம் விடாமல் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதில் சில சம்ஸ் கொஞ்சம் தேவை இருக்கனால இதில் லிமிட்டடாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம் அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவோம். சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன ஃபார்முலா பார்த்தோன்ட்டு. ஒருத்தரே சொல்லக்கூடாது. நேம் சொல்லிட்டு சொல்லணும். மதுரவள்ளி இருக்கியா? Yes, sir. என்ன ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்ததுல என்னென்ன சொல்லு பார்க்கலாம். Elasticity is equal to dy by dx. x by y dy by dx. புரியுதுங்களா? இங்க என்ன கீழே இருக்குதோ அதுதான் இங்க வரும். சரி, நெக்ஸ்ட் velocity of demand. தேவை நெகிழ்ச்சி. வேற அடுத்தது சொல்லு. வேற ஆள் சொல்லுங்க. ஒரே ஆள் சொல்லக்கூடாது. Helen, sir. ஹெலன் சொல்லு. Minus p by x into dx by dp. ஓகே. சோஃபியா லூர்து மேரி இருக்கியா? Yes sir. சொல்லு பார்க்கலாம். P is equal to r minus c sir. P equal to r minus c. இதில் உங்களுக்கு ரெவென்யூ தனியாக கண்டுபிடிக்கணும், காஸ்ட் தனியாக கண்டுபிடிக்கணும். அதில் நான் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். இன்டகிரல் எம்சி டிஎக்ஸ் ப்ளஸ் கே. அதேமாரி ஆருக்கு Integral mr dx plus k. எம்ஆர் டிஎக்ஸ் ப்ளஸ் கே. சரி, வேற ஏதாவது பார்த்தோமா? Is equal to px. ரெவென்யூவா? ரெவென்யூங்கிறது பிஎக்ஸ். வாட் எல்ஸ் யூ ஹவ் ஸ்டடிட் ஹியர்?
சொல்லுங்கம்மா. வேற ஏதாச்சும் இருக்கா? வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் மறந்துட்டேன்னா. திங்ஸ் டு ரிமெம்பர், என்னென்னலாம் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணுமோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம் இந்த கிளாஸ்ல. கரெக்டாமா? தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். வேற ஏதாச்சும் இருக்காமா? No, sir. அவ்வளோதாம்மா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸசைஸ் நம்பர் 3.2. 3.2ல என்னென்னலாம் ஈஸியாக இருக்குமோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை எடுத்துட்டோம். 3.3 எடுத்துட்டோமா இல்லையா? 3.3 ஆமாம், தட் இஸ் அபவுட் சிஎஸ்பிஎஸ் எடுத்துட்டோம். இன்னொன்று எடுக்க வேண்டியது இருக்குது எக்ஸசைஸ் நம்பர் 3.1, அதுவும் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா தேர்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட் ஓவர். செகண்ட் சாப்டர் தேவையானது மட்டும்தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்தேன், செகண்ட் எக்ஸசைஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த டெஃபினட் இன்டெக்ரல் அது மட்டும் எடுத்துட்டு உடனே அதை பேஸ் பண்ணி இதுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், அது நம்ம கிளாஸ் எப்படி ஸ்கூலுக்கு வருவோம் அப்போ எடுத்துக்கலாம். இப்போ எது எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். சில சாப்டர் கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பேன். அன்றைக்கி எடுத்த சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயராக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வேறு என்ன கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 9 sir. 5 sir. 9 இது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அப்புறம் செகண்டு இந்த தேர்டில் இது போயிட்டுருக்கோம். இப்போ மிட் டைம் டெஸ்ட்டு 1க்கு பேப்பரெல்லாம் கொடுத்துட்டிங்களா? பேப்பர் இன்னும் கொடுக்காதவங்க இருக்கீங்களா? எனக்கு வந்திருக்கு பேப்பர்ஸ், இன்னும் சிலது வராமல் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துருங்க, பேரண்ட்ஸ்கிட்ட கூட கொடுத்தா போதுமானது. ஆனால் பேப்பர் வந்து மார்க் போட சொல்கிறாங்கம்மா, ஐ எம் நாட் ஜோக்கிங். அந்த அதில் இன்டர்னல் மார்க் வந்து அதை பேஸ் பண்ணி சிபிஎஸ்சிக்கு எப்படி இந்த வருஷம் போட்டாங்களோ மார்க்கை நோட் பண்ணி வைங்க அப்படின்னு இன்னைக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதனால் நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா மார்க் 0 வில் பி அவார்டட். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு வரலைன்னா யார் இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு எனக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருக்குமா மார்க் போட்டு கொடுத்தேன்? ஹெலன் மட்டும்தான். சரி, மற்ற பேப்பர் வரட்டு தான் வெயிட் பண்ணிருக்கு, அது இப்போ வந்திருக்கு. அதெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் மார்க் கொடுத்துருவேன். மற்றவங்க பேப்பரை கொடுத்துருங்க. அதுமாதிரி செகண்ட் டெஸ்ட்னால் எழுதிட்டு டெய்லியெல்லாம் வரக்கூடாது. செகண்ட் டெஸ்ட் எப்போ முடியுதோ அந்த எழுதுன அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த பிடிஎஃப் அனுப்புறீங்க. அது சும்மா எழுதுனீங்களான்னு பார்க்கறதுக்கு தான். ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர், ஆஃப்டர் ஆல் த எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர், யூ பிரிங் த பேப்பர்ஸ். புரியுதுங்களா? கிளியரா புரியுதா? Yes sir. ஆமாம், எடுத்து. அதனால அப்போ வந்து நீங்கள் பேப்பரை கொண்டு வரணும், சும்மா இடையிலலாம் கொண்டு வரக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சாமா? எல்லாம் நல்லா வாங்கிட்டியம்மா? Yes, sir. வேற யாரம்மா புக்கு வாங்காமல் இருக்கீங்க? மேக்ஸ் புக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம், நான் வாங்காமல் இருக்கீங்களா? இருக்கிற புக்கை வந்து வாங்கிக்க. எல்லாத்துக்கும் புக்கு வந்தாச்சு, 10 புக்கு தான் வர வேண்டியதுக்கு வந்தாச்சு, வந்து வாங்கிக்க. சரியா?